பட்டா கேட்டால் அழைக்கழிப்பு, சாதி சான்றிதழ் கேட்டால் அவமதிப்பு, இதுதான் இன்றும் பல பழங்குடியின மக்களின் வாழ்க்கையாக உள்ளது. கண் பார்வையற்ற கணவர், வாய் பேச முடியாத மனைவி, மாற்றுத்திறனுடன் வாழும் இந்த தம்பதியினர் அரசின் அடிப்படை நலத்திட்டங்களை கூட பெற முடியாமல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அழைக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்களின் வலி, போராட்டம், எதிர்பார்ப்பு பதிவு செய்யும் இந்த சிறப்பு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட மேல் வெங்கப்பூர் கிராமத்தில் பழங்குடியினர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள காட்டு நாயக்கர் இனத்தை சேர்ந்த 6 குடும்பங்கள் சுமார் 45 ஆண்டுகளாக வசித்து வருகின்றன. சொந்தமாக வீடுகள் இருந்தாலும் வீட்டுமனை பட்டா இல்லை. தெருக்களில் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் குடிநீர் விநியோகம் நடைபெறவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓட்டு போட்டும் பயனில்லாமல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள் அரசு வழங்கும் எந்த சலுகையும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க சார். தெரியல, எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. எனக்கு எந்த உதவியும் செஞ்ச உங்களுடைய உதவி எதனா ஒரு உதவி செய்யுங்கன்னு தான் நாங்கள் ஒன்று நம்பி வரோம். எங்கள் வாய் பேசாதவங்க அவங்க பேச மாட்டாங்க சார். எனக்கு அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்கன்னு தான். வீடு இல்லை, எனக்கு வீடு கட்டி விடுவாங்க, ஏன்னா ஒரு மல்லிகடை வச்சு விட்டுவாங்க சிம்பிளா. வெங்கப்பூர் கிராமத்தில் மின்சார வசதி மட்டுமே உள்ள நிலையில் பழங்குடியினர் என்பதற்காக சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை, வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட எந்த நலத்திட்டங்களையும் பெற முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, எங்க அம்மா ஊமை, வாய் பேச மாட்டாங்க. எங்க அப்பாவுக்கு காது கேட்காது, எங்க அம்மாவுக்கும் காது கேட்காது. இப்போ எங்கள் வீட்டில் ஒல்லூரில் மழை பெஞ்சா ஒல்லூர், அதுமாதிரி பட்டா இல்லை, ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், வீடு இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகையும் செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா ஒரு சலுகை செஞ்சாலும் ஏன்னா தடை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பாலம் போட்டாங்க, அதுக்கு மூடி கூட போடலை. கண்ணு தெரியாதவங்களாம் போய் கீழே ரொம்ப அடிபட்டு கஷ்டமாக இருக்குது. அதேமாரி தண்ணி சரியாக விடுறது கிடையாது, தண்ணி வர்றது கிடையாது. குடி தண்ணிக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஜாய் சென்டர் மெயினாக வேணும் சார். எதுக்கு போனாலும் ஜாய் சென்டருக்குதான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கிறோம். ஒரு 6 வீடு. நாங்கள் அப்பத்துலேருந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவங்க தான். இந்த ஊரில் எங்களுக்கு 2 வீடு கொடுத்தாங்க, நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் கொஞ்சம் இடம் மடக்கணும், அதையும் நாங்களே அனுபவிக்கணும். எங்கள் பசங்களாம் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே இருக்கோம் சார். நான் குழந்தையிலேருந்தே இங்கே இருக்கேன் சார். அதுக்கு பட்டா கூட வழங்க மாட்டேருக்காங்க. அதை தயவு செஞ்சு கேட்டு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். விஜய் சார் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசுகிறோம். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு அவரை நாங்கள் ஜெயிக்க வச்சோம். அவர் கடல் புண்ணியத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்வார்னு சொல்லிட்டு தான் அந்த ஹெல்ப்பு நாங்கள் கேட்குறோம். கண் பார்வையற்றும் காது கேளாதவருமான சுப்பிரமணியனின் மனைவி லட்சுமியால் பேச முடியாத நிலை உள்ளது. பழங்குடி சமூகமாக இருந்தாலும் அரசின் உதவித்தொகை, திட்டங்களின் பலன்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றன. இந்த ஊர்ல எங்களுக்கு எந்த வசதியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த சலுகையுமே செய்ய மாட்டேறாங்க. தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு. கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே சலுகை செய்யலை. எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சாதி சர்டிஃபிகேட் வேணும், பசங்களுக்கெல்லாம் சலிக்க வேணும். ஒரு மனைகார் வந்தாங்கன்னா ஒரு மனைகார்கிட்ட போய் நாங்கள் அதிகாரமாக கேட்க முடியல, தலாரிக்கிட்ட போய் கேட்க முடியல. இந்த ஊரில் தலாரியும் மனைகாரையும் மிரட்டுறாங்க. ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க முடியல, ஒரு பட்டா வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. இந்த ஊரில் அதிகாரிங்க மிரட்டி வைக்கிறாங்க. எங்களுக்கு எந்த சலுகையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணி வரமாட்டேது சுத்தமாக. எங்களுக்கு தண்ணி வரமாட்டேது. எங்களுக்கு தண்ணி வாழ்ப்பு வேணும், எங்களுக்கு வீடு வாச வாழ்ப்பு வேணும், பட்டா வேணும், எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும், பசங்களுக்கு வாழ்ப்பு வேணும் ஐயா. எனவே மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து காட்டு நாயக்கர் ஜாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், குறிப்பாக மாற்றுத்திறனாளி சுப்பிரமணியனின் குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இவர்கள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மேல் வெங்கமூர் பகுதியில் 6 குடும்பங்கள் காட்டு நாயக்கத்தை சேர்ந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் இலவச வீடு கட்டும் திட்டத்தில், அரசு வீடு கட்டு திட்டத்திலையும் பட்டா வழங்க கோரியும் அவர்கள் நம்மள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு வழங்கும் எந்த சலுகையும் இவங்களுக்கு முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
இவர்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படுமா இந்த தமிழக அரசு செவிசாய்க்குமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் டிவிக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்.